ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வல்லமையுள்ள சத்தம். 29ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தத்துக்கென்று ஒரு வேத பகுதி உண்டென்றால் அது 29ஆம் சங்கீதம்தான். கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதும் மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்தது. அதிலும் கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் போது அந்த சத்தம் எத்தனை இனிமையுள்ளதாயிருக்கும். மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பெயராகிய நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். தேவன் 2 முறை பெயர் சொல்லி அழைத்தவர்களில் ஒரு நபர் மார்த்தாளாகும். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். ஒரு வீட்டில் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய வித்தியாசம். மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாளோ தன்னை விட்டு எடுபடக்கூடிய உலக பிரகாரமான காரியங்களை தெரிந்து கொண்டாள். மரியாள் கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்பதில் பேரானந்தம் கொண்டாள். ஆனால் மார்த்தாளோ சமையல் வேலையில் மும்முரமாய் ஈடுபட்டிருந்தாள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தையே மேலானதாக கருதுங்கள். கண் காண்கிறவைகளெல்லாம் அழிந்து போகும், ஆனால் காணாதவைகளோ நித்தியமாயிருக்கின்றன. கர்த்தருடைய வருகையிலே அவரை நல்ல பங்காக தெரிந்து கொண்டவர்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் உலக கவலைகளில் சிக்கி அநேக காரியங்களை குறித்து வீணாக கவலைப்பட்டு கலங்குகிறவர்கள் பலனற்று போவார்கள். இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பு, தெய்வீக சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவியன் ஆகியவற்றுக்கு இணையானது ஒன்றுமே இல்லை. அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து விடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும். உமக்கு என் உள்ள கதவை திறக்கிறேன். நீர் என்னிடமாய் வந்து என்னிடத்தில் போஜனம் பண்ணி என்னோடு சம்பாஷித்தருளும் என்று கேளுங்கள். இயேசு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். மார்த்தாள், மரியாள் 2 பேர்களிலே மரியாளுக்குத்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பாக்கியம் கிடைத்தது. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைய நினைவிற்கு 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 120, 121 மற்றும் 122 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.